ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் இவ்ளோ கேலரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டிவா எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ம். எப்படி நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் இது எதுவுமே கால்குலேட் பண்ணாம சாப்ட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க எப்படி அந்த ஹெல்த்தி வெயிட்ல வந்து அவங்க மெயின்டெயின் ஆனாங்க சார்? ஓகே. 2 விஷயம். 1 அந்த காலத்தில வந்து ஆக்டிவிட்டி லெவல்ஸ்ன்றது அதிகமா இருக்கும். ஸோ அவங்க நடக்கிறது, சைக்கிள்ல போறது, அந்த காலத்தில வண்டி இருந்த ஒரு விஷயமோ, காரோ அதுவே ரொம்ப கம்மி தான். இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவைகள் அப்டின்னாலே நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். பட் சேம் திங் இப்ப இருக்கிறத யோசிச்சு பாருங்களேன். இந்த மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த ஆன்லைன் ஃபுட் திங்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, மக்களோட சோம்பேறித்தனத்த ஈஸியா பிசினஸா வைக்கிறாங்க. இப்போ சின்ன விஷயம் நம்ம கடைக்கு போறதா இருந்தாலுமே, 2 வீலர்ல தான் போவோம். 2 வீலர், காரு நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் அப்படியே ரொம்ப 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 குறைஞ்சுட்டே வருது. அந்த டைம்ல அவங்க என்ன ஃபுட் இன்டேக் எடுத்தாலும், அத பர்ன் பண்ற அளவுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில ஜிம்மே இல்லனாலுமே. பட் இப்போ இருக்கிற பீப்பிள்ஸ் அப்படி இல்லல்ல. இப்ப இருக்கிற பீப்பிள்ஸ் ஜிம்முக்கு போனா மட்டும் தான் வொர்க் அவுட். அப்படியே திரும்ப வந்தாங்க அப்படின்னா, வேற எந்த வேலையுமே செய்றதில்ல. இல்ல வெளியில வாக் பண்றதோ, அந்த மாரியான எந்த திங்ஸுமே இல்ல. ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப பிக் பாஸ்கெட் வாட் எவர் இட் இஸ். அதுலருந்து நம்மளோட கிராசரிஸ்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு வந்துருது. ஆக்டிவிட்டி லெவல்ஸ் அந்த காலத்தில அதிகம். இந்த காலத்தில கம்மி. அதனால அந்த காலத்தில கேலரீஸ்ன்றத அவங்க அவ்வளோ நோட் பண்ணல. ஏன்னா கேலரி பர்ன் பண்ற எலிவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப பர்ன் பண்ற எலிவேஷன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால நம்ம ரொம்ப கேலரி வைஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோதான்.